ஹலோ ஃபைட்டர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரீசனிங் சேனல். நம்ம எந்த வீடியோ பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, ஜிடி ரீசனிங் ப்ராக்டிஸ் செட்டு 56. இந்த கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2025ல் கேட்டிருந்த ஜிடி எக்ஸாம்லேருந்து எடுத்திருக்கோம். ஸோ ஃபைட்டர்ஸ், என்னுடைய வாய்ஸ் ரொம்ப என்ன சொல்கிறது மோசமாக இருக்குது. அதனாலேயே 2-3 நாள் வீடியோவே போட முடியல. ஸோ நானும் ரெக்கார்ட் பண்ண ட்ரை பண்ணேன். பட்டு கோல்ட் ஆகிட்டு தொண்டை கட்டியதுனால ரொம்ப மோசமாக இருக்குது சவுண்டு. ஸோ இப்போயுமே அப்படி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பெட்டராக இருக்குது, பட் ஸ்டில் இட்ஸ் வெரி வேர்ஸ் தான். ஸோ கொஞ்சம் அன்னைசிங்காக இருந்தால் கொஞ்சம் பொறுத்துங்க, ஓகேங்களா சார்? 2-3 நாள் ஒன்றும் சரியாயிடும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இதுக்கப்புறம் வீடியோஸ் பண்ண நான் ட்ரை பண்ணுறேன். இப்போ நம்ம டேரெக்டாக ஃபஸ்ட்டு கொஸ்டின் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரா ஜிடிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அது அவங்களோட ரீசனிங் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். நவ் வி கேன் ஸ்டார்ட் த கொஷின்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், நம்மளுக்கு மிஸ்ஸிங் நம்பர் கொஷின் கேட்டிருக்காங்க. என்ன பண்ணலாம்? கண்டிப்பாக ஆட் தான் பண்ணியிருப்பாங்க, பிகாஸ் எல்லாமே நம்பர்ஸ் வந்து கிராஜுவலாக தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு 10 ஆட் பண்ணுறாங்களா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க பாருங்கள், 9 ஆட் பண்ணுறாங்க, நெக்ஸ்ட்டு 8 ஆட் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் 7 ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு 6 தான் ஆட் பண்ணியிருக்கோம், பிகாஸ் எல்லாமே ஒன்று மைனஸ் ஆகிட்டே வருது. அப்போ 6 ஆட் பண்ணி பாருங்கள், நம்மளுக்கு வந்து 51 வரணும், அதாவது 951. ஸோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா நம்மளுக்கு தேர்ட் ஆப்ஷன்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 1. இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டின் பார்த்துலாமா? ஓகே, இப்போ நம்மளுக்கு செகண்ட் கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், வேர்ட்ஸ் அண்ட் நம்பர் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் பார்த்துலாமா? 12லேருந்து 3 வந்திருக்கு. என்ன பண்ணலாம்? 4ஆல் டிவைட் பண்ணியிருக்கலாம், இல்லை 8 மைனஸ் பண்ணியிருக்கலாம், 2 சான்ஸ் தான். அதுமாரி 44லேருந்து 11 வந்திருக்கு. கண்டிப்பாக இப்போ 4ஆல் தான் டிவைட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ 36லேருந்து நம்ம 4ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு 9 வரும். ஸோ இப்போ 9ல் முடிகிற மாதிரி நம்மளுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ஃபைன். ஸோ அப்போ செகண்ட் லெட்டர் மட்டும் நம்மளுக்கு செக் பண்ணால் ஆன்சர் கிடச்சிரும். அப்போ இருந்து ஜி வந்திருக்கு. என்ன பண்ணுறோம்? +2வா? +2 தான் நினைக்கிறேன். தென் எஸ்லேருந்து யூக்கும் +2 தான், பிகாஸ் எஸ் வந்து 19, யூ வந்து 21. ஸோ +2 தான். அப்போ ஹெச்லேருந்து +2 பண்ணால் நம்மளுக்கு 10 வரும், நத்திங் பட்டு ஜே. ஸோ ஜே எங்கே இருக்குன்னு பாருங்கள், 4th ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 2. தேர்ட் கொஷின் பார்த்துலாமா? ஓகே, இதில் என்னப்பா பண்ணுறோம்? டீலேருந்து நம்மளுக்கு வி வந்திருக்கு. ஸோ என்ன ஃபைட்டஸ் பண்ணுறோம்? +2வா? கரெக்டு தான். அப்போது அதே மாதிரி ஒய்லேருந்து ஏக்கு +2 தான். ஸோ ஜே இருக்குது. அப்போ ஜேலேருந்து +2 பண்ணுங்கள், நம்மளுக்கு 12 வரும், நத்திங் பட்டு எல். அப்போ எல்ல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நம்மளுக்கு ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது, அது 4th ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 3. 4th கொஷின் பார்த்துருவோமா? இதில் என்னப்பா பண்ணுறோம்? ஜஸ்ட்டு நம்மளுக்கு அன்ஃபோல்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் கீழே மட்டும் பார்த்தீங்கன்னா இதுக்கு மிரர் இமேஜாக தான் இருக்க முடியும். தென் மிரர் இமேஜாக இருக்குன்னா இப்போ எப்படி எங்கே இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இது அப்படியே இருக்குது, இது வர சான்ஸ் இல்லை. இது வர சான்ஸ் இருக்கா பாருங்கள், இதுவும் சான்ஸ் இருக்குது. இது அப்படியே இருக்குது, இது கிடையாது. ஸோ இப்போ இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று வர சான்ஸ் இருக்குது. இப்போது இதுக்கு கீழே இருக்கிறதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாட்டர் இமேஜ் மாதிரி இருக்கணும். ஸோ அப்படி இருக்கிறது எனக்கு வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனில் மட்டும்தான் இருக்குது. இந்த வெரஸ் இந்த தேர்ட் ஆப்ஷனில் பாருங்கள், அப்படியே ரிப்பீட் பண்ணியிருக்காங்களா? ஸோ அது எப்படி ரிப்பீட் ஆக இருக்க முடியும்? ஸோ சான்ஸே இல்லையா? அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 4. இப்போ நம்ம 5th கொஷின் பார்த்துக்கலாம். இதில் என்னப்பா பண்ணுறோம்? ஜஸ்ட்டு டிவைடுக்கு மைனஸும் இன்ட்டுக்கு ப்ளஸும் இன்டர்சேஞ்ச் பண்ணி நம்ம இந்த ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 97 இருக்குது, ப்ளஸுக்கு இன்ட்டு போடுறோமா? ஓகே, 70. தென் மைனஸுக்கு டிவைட் சிம்பிள் போடணும், 35. இன்ட்டுக்கு ப்ளஸ்ஸு, அப்புறம் டிவைடுக்கு மைனஸ். ஓகே, ஸோ இது கேன்சல் பண்ணால் 2 டைம்ஸ் வரும். மந்த்லி பண்ணால் 194. கண்டிப்பாக 194 தான். தென் அதுக்கப்புறம் இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தால் +1. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 195 வரணும். ஸோ கண்டிப்பாக ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 5. இப்போ நம்ம 6th கொஷின் பார்த்துலாமா? ஓகே, இதில் என்னப்பா பண்ணுறோம்? இதை நீங்கள் டிவைட் பண்ணி சால்வ் பண்ணுங்கள். 4-4ஆவோ இல்லை 5-5ஓ டிவைட் ஆகலாம். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு 4-4ஆக பார்க்குறேன். இந்த டேஷ்லேருந்து இந்த டேஷ் பார்க்குறேன். நெக்ஸ்ட்டு ஐ வருது, அதுக்கப்புறம் எனக்கு எஃப் வருது. ஸோ இப்போ நான் எஃப்லேருந்து ஐக்கு பார்க்குறேன் ஃபைட்டர்ஸ், +3 பண்ணுறோம், பிகாஸ் எஃப் வந்து 6, ஐ வந்து 9, +3 பண்ணுறோம். தென் அதுக்கப்புறம் 9லேருந்து +3 பண்ணால் நம்மளுக்கு 12 வரும். 12 இஸ் நத்திங் பட்டு எல். அப்போ இந்த செகண்ட் டேஷில் நம்மளுக்கு எல் வரணும். அதுக்கப்புறம் ஒரு +3 பண்ணால் நம்மளுக்கு 15 வரும், நத்திங் பட்டு ஓ. அப்போ லாஸ்ட்டு 2 டேஷ் எல்ஓ. அப்போனா எல்ஓவில் எனக்கு முடியணும். ஸோ அப்படி முடிகிற மாதிரி எனக்கு ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது, அது ஃபஸ்ட் ஆப்ஷன் மட்டும்தான். ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 6. ஓகேங்களா? சூப்பர், அவ்வளோதான். எவ்வளோ குயிக்காக சால்வ் பண்ண முடியுமோ சால்வ் பண்ணிட்டு நம்ம போயிட்டே இருக்கோம். ஸோ டஸ் நாட் பிலாங் டு த குரூப். 3 ஆப்ஷன் சேமாக இருக்கும், ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த டிஃப்ரெண்ட்டாக மட்டும் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா?
ஆர்லேருந்து டபிள்யூ வந்திருக்கு. என்ன பண்ணலாம், ஆர் வந்து 18, டபிள்யூ வந்து 23. ஸோ டிஃபரன்ஸ் எடுத்திங்கன்னா +5 வருது. ஓகே. எல்லேருந்து கியூ வந்திருக்கு. எல் வந்து 12, கியூ வந்து 17. ஸோ டிஃபரன்ஸ் எடுத்தால் +5. இதுலேயும் கரெக்டாக இருக்குது. ஓகே. ஸோ எக்ஸில் இருந்து சி வந்திருக்கு. எக்ஸுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒய் ஜெட்டு ஏ பி கரெக்டாக. இங்கே பாருங்க 4 லெட்டர் தான் வந்திருக்கு. அப்போ கண்டிப்பாக இதுதான் டிஃப்ரெண்ட்டாக இருக்க முடியும். ஸோ நீங்கள் அத்தனை ஆப்ஷன் செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே பாருங்கள், இந்த 2 ஆப்ஷன் சேமாக இருக்குன்னா இது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா அப்போ இது வந்து சேமாக இருக்கும். அப்படின்னா இது 3 சேமாக இருக்கும். இதுதான் டிஃப்ரெண்ட்டாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இப்போவே நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் இந்த தேர்ட் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்ட்டு. ஓகேங்களா, சூப்பர். இப்போ நம்ம 4th கொஷின் போயிடலாம். இதில் என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணியிருக்காங்க, பிளட் ரிலேட்டட் கொஷின். பி இஸ் த பிரதர் ஆஃப் ஆர். பி வந்து பிரதரா யாருக்கு, ஆருக்கு. தென் ஆர் இஸ் த மதரா யாருக்கு, கியூக்கு. ஓகேங்களா. இதுக்கப்புறம் எஸ் இஸ் த ஒய்ஃப் ஆஃப் கியூ. எஸ் வந்து ஒய்ஃப்னா அப்போ கியூ வந்து ஹஸ்பண்டாக தானே இருக்க முடியும். எப்படி, கரெக்டாக இருக்கா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் டி இஸ் த டாட்டர் ஆஃப் எஸ். இவங்களுக்கு ஒரு டாக்டர் இருக்காங்க, அவங்க தான் வந்து டி. ஓகேங்களா. ஸோ நவ் ஹவு பி இஸ் ரிலேட்டட் டு டி அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. பி வந்து டிக்கு என்ன உறவு அப்படின்ற கேட்குறாங்க. நீங்களே பாருங்க, தந்தையோட என்ன சொல்றது, மதரோட தந்தையோட தாயோட சகோதரர். இப்போ தந்தையின் தாயின் சகோதரர் எங்க இருக்குன்னு பாருங்க, உங்களுக்கு 4th ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 8. ஓகேங்களா. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நவ் ஐ சால்வ் த 9th கொஸ்டின். இதில் என்னப்பா பண்ணுறோம், ஏலேருந்து டி வந்திருக்கு. ஏலேருந்து டிக்கு என்ன பண்ணுறோம், +3யா. அது மாதிரி டிலேருந்து ஜிக்கு +3 தான் பண்ணுறோம். ஜியிலேருந்து ஜேக்கும் +3 தான். ஸோ ஜேலேருந்து +3 பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், 13, நத்திங் பட்டு எம். ஸோ எம்மில் ஸ்டார்ட் ஆகணும். அப்படி நம்மளுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா. ஸோ செகண்ட் லெட்டர் பார்க்கலாம். சியிலேருந்து எஃப் வந்திருக்கு. சி வந்து 3, எஃப் வந்து 6. ஸோ +3 தான் பண்ணுறோம். ஸோ எஃப்லேருந்து 9க்கும் +3 தான், பிகாஸ் ஐ வந்து 9. அதுக்கப்புறம் ஐலேருந்து எல்லுக்கும் +3 தான். ஸோ எல் வந்து 12. ஸோ +3 பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், 15 வரும். 15 இஸ் நத்திங் பட்டு ஓவா. அப்போ நம்மளுக்கு செகண்ட் லெட்டர் ஓ வரது ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 9. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம 10th கொஷின் பார்த்துக்கலாம். ஸோ என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறோம், -1 பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் -3 பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, -5வா, -5 தான். நெக்ஸ்ட் என்னப்பா பண்ணுறாங்க, -1 பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் -9 தான் பண்ணி ஆகணும், பிகாஸ் எல்லாமே ஆட் நம்பரில் மைனஸ் பண்ணுறாங்க. நம்ம -9 போடும்போது நம்மளுக்கு என்ன வரும், 76 வருமா. அப்போ 76 வர மாதிரி நம்மளுக்கு எங்கே இருக்குன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 10. ஓகே. இப்போ நம்ம 11th கொஷின் பார்த்துடலாம். இதில் என்னப்பா பண்ணுறோம், ஜஸ்ட் நம்மளுக்கு டீக்கான கோடு என்னன்னு கேட்குறாங்க. வெரி சிம்பிள். டி அதில் இருக்குன்னு பாருங்கள், நம்மளுக்கு பிளாட்டில் இருக்குது. அதாவது 4635 இந்த நம்பரில் தான் அந்த டீக்கான கோடு இருக்குது. இந்த போலோட கோடு எழுதுங்க, 6431. ஸோ காமனாக எடுத்து கேன்சல் அவுட் பண்ணுங்கள். கேன்சல் அவுட் பண்ணால் நம்மளுக்கு ரிமைனிங் இருக்குது 5 தான். அப்போ கண்டிப்பாக 5 தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னவா இருக்க முடியும், அந்த டீக்கான கோடாக இருக்க முடியும். ஓகேங்களா. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வெரி வெரி ஈஸி கொஷின் தான். நெக்ஸ்ட் நம்ம இப்போ 12th கொஷின் பார்த்துலாம் ஃபைட்டர்ஸ். இதில் என்ன லாஜிக் இருக்குன்னு யோசிங்க. ஸோ இந்த கொஷின் பாருங்கள் ஃபைட்டர்ஸ். இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, இதில் நம்மளுக்கு சைட்ஸ், அதாவது சைட்டோட கவுண்ட் வச்சு தான் இதை நம்ம மோஸ்ட்டாக சால்வ் பண்ணியிருக்க முடியும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நீங்களே கவுண்ட் பண்ணி பாருங்கள், 1 2 3 4 5 சைடு இருக்குது. அதுமாதிரி இந்த இமேஜ்லையும் பாருங்கள், 1 2 3 4 5 சைடு இருக்குது. ஓகேங்களா. இதுலையும் பாருங்கள் 1 2 3 4 5. நெக்ஸ்ட்லையும் பாருங்கள், இதே சேம் இமேஜ் தான், 5 சைடு இருக்குது. இப்போ நம்ம கொஷின் மார்க் இருக்கிற என்ன சொல்கிறது, இமேஜுமே நம்மளுக்கு வந்து 5 சைடு இருக்கணும். ஸோ அப்படி 5 சைடு இருக்கிற மாதிரி பாருங்கள், இந்த செகண்ட் ஆப்ஷன் மட்டும் தான் இருக்குது. நீங்களே பாருங்கள் 1 2 3 4 5. மற்ற எல்லாத்துலேயும் பாருங்கள் 6 இருக்கும், இல்லை 1 7 இருக்கும், 8 இருக்கும். இதில் பாருங்கள் 1 2 3 4 5 6 இருக்குது. ஆனால் நம்மளுக்கு 5 தான் தேவை. ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சு ஆப்ஷன் 2 தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா. ஸோ ஆன்சர் கிடைச்சாலே போதும், நீங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் ஆகிடுங்க. சம்மந்தமே இல்லாமல் மற்ற ஆப்ஷன் ஒரு டைம் செக் பண்ணி பார்க்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா. ஸோ கான்ஃபிடன்ஸாக ஒரு கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கிறதுனாவே அதே சஃபிஷியன்ட் தான். நீங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் ஆன் பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா. இப்போ நம்ம 13th கொஸ்டின் பார்த்துலாம் ஃபைட்டர்ஸ். இதில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், ஜஸ்ட் நம்மளுக்கு மிரர் இமேஜ் கேட்டிருக்காங்க. அப்போ மிரர் இமேஜில் நம்மளுக்கு வந்து லெஃப்ட் சைடில் டார்க்கர் சர்க்கிள் இருக்குன்னா, அப்போ இந்த சைடு பார்க்கும்போது நமக்கு ரைட் சைடில் வரணும். ஸோ அப்படி ரைட் சைடில் வர மாதிரி 2 இமேஜ் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் செகண்ட் ஆப்ஷன் தப்பாக இருக்குதா, மோஸ்ட்டாக சான்ஸ் இருக்குது. தென் அதுக்கப்புறம் சர்க்கிள் பாருங்கள் ஃபைட்டர்ஸ். சர்க்கிள்குள்ளே ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. ஸோ அப்படி ப்ளஸ் சிம்பிள் இருக்கிற மாதிரி 4th ஆப்ஷன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க.
ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 13. ஓகேங்களா? இப்போ நம்ம 14th கொஸ்டின் பார்த்துருவோமா? ஓகே, இதில் என்ன சொல்லியிருக்காங்க? சிலாகிசம் கொஸ்டினா. ஸோ சால்வ் பண்ணிடலாம். சம் சாசஸ் ஆர் பிளேட்ஸ் சொல்லியிருக்காங்க. வெயிட் போட்டாச்சு. தென் நோ பிளேட் இஸ் அ பவுல். தென் நோ பிளேட் இஸ் அ ஃபோக்கு. ஓகே, ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து சாசஸ்ஸு, இது வந்து பிளேட்டு. தென் அதுக்கப்புறம் நோ பிளேட் இஸ் அ பவுலு, நோ பிளேட் இஸ் அ ஃபோர்க்கு. ஓகேங்களா? ஸோ அவங்க கொடுத்துருக்குற மாதிரி இமேஜ் வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள், நோ சாசஸ் ஆர் பவுலுன்னு சொல்கிறாங்க. சாசஸ்க்கும் பவுலுக்கும் எந்த டைரக்ட் ரிலேஷனுமே இல்லை. அப்போ நீங்கள் ஈஸியாக சொல்லிடலாம் இது வந்து தப்பு தான்ட்டு. ஓகேங்களா? தென் சம் ஃபோக்ஸ் ஆர் பவுல்ஸும் சொல்கிறாங்க. நீங்களே பாருங்கள், ஃபோக்ஸுக்கும் பவுல்ஸுக்கும் எந்த ரிலேஷனுமே இல்லை. இதுக்கும் எந்த ரிலேஷனுமே நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லலை. அப்போ கண்டிப்பாக என்ன சொல்கிறது, இதுவும் தப்பாக தான் இருக்க முடியும். அப்போ ரெண்டு ஆப்ஷனுமே தப்புன்ற மாதிரி எங்கே இருக்குன்னு பாருங்கள், நம்மளுக்கு வந்து 4th ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 14. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Now I solve the 15th question. The question of how many letters will be remain unchanged if each letter in the word Australia is arranged in the English alphabetical order. ஆஸ்திரேலியா என்ற வார்த்தையில் உள்ள ஒவ்வொரு எழுத்துக்களும் ஆங்கில அகர வரிசைப்படி அமைத்தால் எத்தனை எழுத்துக்களின் நிலை மாறாமல் இருக்கும்? அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஆஸ்திரேலியா வந்து எழுதிட்டு இப்போ நம்ம இதான் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்ன ஃபைட்டர்ஸ் வரும்? இ வரலாமா? இ வரலாம். தென் அதுக்கப்புறம் ஐ வரும். அதுக்கப்புறம் எல் தான் வரணும். நெக்ஸ்ட்டு ஓ போடலாம். இல்லை, அதுக்கு முன்னாடி ஹெச் இருக்குல்ல, கரெக்ட், ஹெச் இருக்கு, ஐ இருக்கு, எல்லு, தென் ஓ வருமாப்பா, ஓ வரும். அதுக்கப்புறம் எஸ், டி. ஓகேப்பா. ஸோ எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ எத்தனை லெட்டர் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். மேட்ச் ஆகலை, இதுலேயும் ஆகலை, இதுலேயும் ஆகலை, எதுலையுமே ஆகலை. ஸோ கண்டிப்பாக 0 தான் இருக்க முடியும். ஓகேங்களா? ஸோ கான்ஃபிடென்ஸாக இருக்கீங்கன்னா எந்த ஆன்சர் வந்தாலும் நீங்கள் டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். Now I solve the 16th question. ஸோ என்ன பண்ணுறாங்க, எல்எம், என், பி, கியூ மற்றும் ஆர் ஆகியோர் மையத்தை நோக்கி ஒரு வட்ட மேசையை சுற்றி அமர்ந்துள்ளனர். 2, 4, 6, 7 பேர். ஓகேங்களா? அப்போ 7 பேர் என்ன சொல்கிறது, சிட் பண்ணுற மாதிரி நம்ம பொசிஷன்ஸை போட வேண்டியதுதான். ஓகேங்களா? ஸோ அப்படி போட்டுட்டு அதுக்கப்புறம் கொடுத்துருக்கத நம்ம டைரெக்டாக என்ட்ரி பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் ஈஸியாக கிடைச்சிரும். ஓகேங்களா? ஆர் என்பவர் கியூக்கு உடனடியாக இடதுபுறத்தில், ஓக்கு உடனடியாக வலதுபுறத்திலும் உள்ளார். ஆர் என்பவர் கியூக்கு உடனடியாக இடதுபுறத்திலும், ஓக்கு வலதுபுறத்திலும். ஓகேங்களா? யாரு? ஆர் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ 3 பேரோட பொசிஷன் இப்போ நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. தென் எம் என்பவர் ஓக்கு உடனடியாக இடதுபுறத்திலும், எல்லுக்கு உடனடியாக வலதுபுறத்திலும் உள்ளார். ஓக்கு லெஃப்ட்லையா? யாரு? எம்மா. அதே மாதிரி எல்லுக்கு ரைட்ல. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு எத்தனை பேர்? 5 பேரோட பொசிஷன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் அதுக்கப்புறம் பி என்பவர் எல்லுக்கு உண்மையாக இடதுபுறத்திலும், எல்லுக்கு இடதுபுறத்தில் பி இருக்காராம். அதேமாரி நம்மளுக்கு எண்ணுக்கு வலதுபுறத்திலும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான்பா, எல்லாரோட ஒரு பொசிஷனும் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ கியூக்கும் பிக்கும் ஆகிய இரண்டின் உடனடியாக அண்டை விட்டார்னா உடனடியாக பக்கத்தில் யார் இருக்கிறது கேட்குறாங்க. நம்மளுக்கு என்ன தான் இருக்காரு. அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 16. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Now I solve the 17th question. இன் கோட் லாங்குவேஜ். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு என்ன பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு ஜஸ்ட் ஏவோட கோட் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நம்மளுக்கு ஃப்ளாக்ல தான் ஏ இருக்குது. அப்போ 1764 இதில் தான் ஏ இருக்குது. இதில் இது போய் கோல்ஃபுக்கு எழுதிக்கலாம் 4726. ஸோ காமனாக இருக்குது கேன்சல் அவுட் பண்ணால் நம்மளுக்கு ரிமைனிங் இருக்கிறது 1 தான். அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் 1 இருக்க தான் சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறீங்க? இல்லை வேறு எதனா இருக்கா? ஏ தான் கேட்டிருக்குது, ஏ தான் கோடு, ஏ தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஏ வந்து இதில் தான் இருக்குது. 7164 காமனாக 1 தானே இருக்குது. யா, ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 17. ஓகே, ஸோ நம்ம இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஓகே, இந்த 18th என்னப்பா பண்ணுறோம், ஜஸ்ட் நம்மளுக்கு அன்ஃபோல்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ அன்ஃபோல்ட் பண்ணால் நம்மளுக்கு 4 வரணும் ஃபைட்டர்ஸ். பிகாஸ் இங்கே பாருங்கள், இந்த பாதி ஒரு மடிப்பு வச்சுருக்காங்க, அதுக்கப்புறம் திருப்பி ஒரு மடிப்பு வச்சுருக்காங்க. நீங்களே பாருங்கள், இதில் ஒரு ஆஃப், திருப்பி இதில் ஒரு ஆஃப். அப்போனா நம்மளுக்கு 4 இமேஜ் வரணும். ஓகேங்களா? அப்போ சர்க்கிளே நம்மளுக்கு 4 சர்க்கிள் வரணும்.
அப்படி 4 சர்க்கிள் வர மாதிரி நம்மளுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், தேர்ட் ஆப்ஷன். ஓகேங்களா? அதே மாதிரி நம்மளுக்கு ட்ரையாங்கிளும் 4 ட்ரையாங்கிள் வரணும். இங்கே பாருங்க வெறுமனே 2 தான் இருக்குது, இன்னும் 2 மிட் இருக்குது, மிஸ் ஆகிட்டு இருக்கு. அப்போ நமக்கு டேரெக்டாகவே தெரியுது தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்க மோஸ்ட்டாக சான்ஸ் இருக்குன்ட்டு. ஓகேங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஐ சால்வ் த 19th கொஷின். என்ன சொல்கிறாங்கன்னா, ஏபி, எல்எம், என்எஸ் மற்றும் டி ஆகிய 7 பேர் வடக்கு நோக்கி ஒரு வரிசையில் அமர்ந்துள்ளனர். ஓகே. ஸோ பிக்கு இடதுபுறத்தில் யாரும் உட்காரவில்லை. பிக்கு லெஃப்ட்டில் யாரும் வரலையா? லெஃப்ட் இது. அப்படின்னா 2, 3, 4, 5, 6, 7 இது ரைட் ஹேண்டு. ஓகேங்களா? ஓகே. இப்போ டைரெக்டாக சால்வ் பண்ணலாம். பிக்கும் என்னக்கும் இடையில் 4 பேர் இருக்காங்கண்ணா. அப்படின்னா என்ன இங்கே வராது, இங்கே போடணும். ஸோ 4 பேர் இருக்க மாதிரி போட்டாச்சு. தென் எல்லுக்கு வலதுபுறத்தில் 3 பேர் மட்டுமே அமர்ந்துள்ளனர். அப்போ இங்கே எல் போட்டால் மிச்சம் 1, 2, 3 3 பேர் வர மாதிரி கரெக்டாக இருக்கும். ஓகே. தென் அதுக்கப்புறம் எம் பார்த்தீங்கன்னா எஸ்ஸுக்கு இடதுபுறத்தில் அமர்ந்துள்ளார். எஸ்ஸுக்கு லெஃப்ட் சைடில் எம் இருக்காராம். அதே மாதிரி எல்லு பார்த்தீங்கன்னா எல்லுக்கு உண்மையாக அண்டை விட்டாரா அல்ல. அதாவது எல்லு பக்கத்தில் ஏ வராதுன்றாங்க. அப்போனா இங்கே ஏ வரலாம், இங்கே ஏ வரலாம், சான்ஸ் இருக்குது நம்மளுக்கு. ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபைட்டர்ஸ் ஏக்கு இடதுபுறத்தில் மூன்றாவது இடத்துல யார் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எம் பார்த்தீங்கன்னா எஸ்ஸுக்கு இடதுபுறத்தில் அமர்ந்துள்ளார் சொல்லியிருக்காங்களே. அப்போ இந்த 2 பேரும் ஒன்றா வர மாதிரி சான்ஸ் இருக்குன்னா பை சான்ஸ் இங்கே தான் போட்டாகணும். அப்போ இங்கே எம்மு, இங்கே எஸ்ஸு, இங்கே ஏ தான் கன்ஃபார்மு. ஸோ இப்படி இங்கே ஏ வந்ததுனால ஏக்கு இடதுபுறத்தில் 3வது இடத்துல 1, 2, 3 எல் தான் நம்மளுக்கு இருக்காரு. ஸோ அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்டு இங்கே இங்கிலீஷில் பாருங்கள், எம் செட்ஸ் இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் எஸ். இங்கே இங்கிலீஷில் தமிழில் மொழிபாக்கம் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிருக்கு. அதாவது எம் பார்த்தீங்கன்னா எஸ்ஸுக்கு உடனடியாக இடதுபுறத்தில் உள்ளார் அந்த மாதிரி வந்திருக்கணும். அது ஒரு மிஸ்டேக் தான். வேற இங்கிலீஷில் பாருங்கள் கரெக்டாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏக்கு 3வது லெஃப்டில் எல் இருக்காரு. ஓகேங்களா? அவ்வளோதான்ப்பா. ஸோ இந்த செட்டோட கடைசி கொஸ்டினுக்கு வந்துட்டோம். என்ன கொடுத்துருக்காங்க? கேட்டு, பூனைகள், விலங்குகள், பெட்டிகள். ஸோ நம்மளுக்கு தெரியும் ஃபைட்டர்ஸ் பூனைகள், அதாவது விலங்குகளுக்குள்ள தான் பூனை வரும்ட்டு. அதுக்கப்புறம் பெட்டி சம்மந்தமே இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ இது என்ன சொல்கிறது, அனிமலு, இது கேட்டு, இது பாக்ஸு. ஸோ இப்போ இந்த மாதிரி எங்கே இருக்குன்னு பாருங்கள். நம்மளுக்கு செகண்ட் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 20. ஸோ ஃபைட்டர்ஸ் நம்ம 20 கொஸ்டினுமே சால்வ் பண்ணிட்டோம். நீங்கள் 20க்கு 20 எடுத்துருந்தீங்கன்னா ஆல் தி பெஸ்ட்டாக. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாமில் என்ன சொல்கிறது, பாஸ் ஆகிறதுக்கு அதிகப்படியான சான்ஸ் இருக்குது. என் குரல் கொஞ்சம் ரொம்ப மோசமாக இருக்க ஃபைட்டர்ஸ். அப்படி கிளியராக புரியலனா ஐ எம் வெரி சாரி ஃபார் தட். ஸோ கூடிய சீக்கிரத்தில் சரியாயிடும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.